ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எங்கள் ஊர் திருவிழா போனமே 5ஆந்தேதி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பந்தோபஸ்துக்கு வர போலீஸ்க்கு ஃபுட் ஆர்டர் நம்மக்கிட்ட தான் வரும். இந்த வருஷமும் அதேமாதிரி நம்மக்கிட்டே வந்துருச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் தாங்க எங்கள் ஊர் திரௌபதி அம்மன் கோவில். வருஷம் சித்திரை மாதம் தீமிதி திருவிழா நடக்கும். நான் தீபாவளி பொங்கலை எதிர்பார்க்குறேனோ இல்லையோ, எங்கள் ஊர் திருவிழாவை தான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். மே 5ஆந்தேதி நைட்டு 12 மணி கரெக்டாக சாமி ஊர்வலம் கிளம்பிச்சு. வான வேடிக்கை ஆரம்பிச்சது. சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு காது கிழிகிற அளவுக்கு வான வேடிக்கை தான். சாமி ஊர்வலம் முக்கியமான தெருவில் மட்டுமே போகிறதுனால கோவில்கிட்டேயே ரொம்ப நேரம் தீவார்த்தனை நடக்கும். மற்ற தெருவிலேருந்து வர்றவங்களாம் கோவில்கிட்டேயே தீவார்த்தனை காட்டிடுவாங்க. ஊர்வலத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு திருவிழாக்களையும் கரகாட்டம் நடக்கும். நான் சின்ன வயசில் இருந்தப்போ மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கரங்கெல்லாம் வச்சு ஆடுவாங்க. பட் இப்போ வீடியோவில் காட்ட முடியாத அளவுக்கு நடக்குது. அது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா திரும்பவும் அதெல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி. எல்லாம் பார்த்துட்டு போனோம். மணி ஒரு 3:30க்கு மேலே கோவிலில் பக்தர்கள் அங்கபிரதட்சணை வேண்டுதல் செலுத்த வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் சுற்றிருக்கேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வயசு இருக்கும். அப்போல்லாம் சிமெண்ட் தரைலாம் போடலை, மண் தரை தான் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில எரிஞ்சு முள் குத்திரும். நான் சுற்றிட்டு உடம்புலாம் மண்ணாக இருக்கும். அது செம ஃபீலாக இருக்கும். அப்படியே சுற்றிட்டு கோவில் கிணத்துலேயே வாளியில் தண்ணி அரைச்சி குளிச்சிடுவோம். இப்போ மண் தரையும் இல்லை, கிணத்துல தண்ணியும் இல்லை, வெளியே டேங்கர் லாரி தான் நிற்கிது. ஒரு பக்கம் வேண்டுதல் போயிட்டுருக்கோம். அப்படியே அடுத்த ப்ரோக்ராமுக்கான அர்ஜுனன் தபசேர் நிகழ்ச்சிக்கு வேஷம் போட்டுகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். நான் செல்ஃபி எடுத்து விஷ்ணு, இப்போ வேஷம் போட்டுருக்கு யார், சிவன். இங்கே விஷ்ணுவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காருல, இவர் தான் அர்ஜுனன். இவர் தான் தவச மரம் ஏறுறவர். அவனும் வருவான். மணி ஒரு 5:30 இருக்கும். அர்ஜுன் தபசு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் தபசை பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மகாபாரத போரில் பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு சக்தி வாய்ந்த அஸ்திரமான பாசுபத அஸ்திரம் வேண்டிய அர்ஜுனன் சிவனை நோக்கி இந்த தபசு மரம் ஏறி தவம் இருப்பார். அப்போ மூகாசுரன்ற அசுரன் பன்னி வேடத்தில் அர்ஜுனன் அழிக்க வருவார். அப்போது சிவன் வேடன் உருவம் எடுத்து அம்பு விட்டு பன்றியை தாக்குவார். அதே நேரம் அர்ஜுனனும் பன்னியை தாக்குவார். பன்னி என்னவோ கலியாயிடும். ஆனால் சிவனுக்கும் அர்ஜுனுக்கும் சண்டை வந்துடும். நான் விட்ட அம்பானோட தான் பன்னி செத்து போச்சு அப்படின்ட்டு. கடைசியாக அர்ஜுனுக்கு வேடம் உருவத்தில் இருக்கிறது சிவன் தெரிஞ்சு சரணடைஞ்சிருவார். சிவன் அந்த பாசுபத அஸ்திரத்தை அர்ஜுனுக்கு தருவார். இவ்வளோதான் கதை. நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இதுதான் அந்த தவசமரம்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பாட்டு ஏறிக்கிட்டு அந்த மேலே இருக்கிறதுல போய் உக்காந்துட்டு அர்ஜுனன் அவர் கையில் இருக்கிற வில்வேலை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போடுவாங்க. அது கீழே குழந்தை இல்லாதவங்கெல்லாம் மடியேந்தி முட்டி போட்டு நிற்பாங்க. அது அந்த மடியில் விழுந்துச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். எனக்கு 2 புள்ளியும் கிடச்சிது. ஆனால் நம்மளுக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்குது.
வீடியோ எடுத்து முடிச்சதும் தம்பி ஒருத்தன் வந்தான், சாமி தூக்க ஆள் இல்லை வந்து தூக்கு அப்படின்னா. டேய் பழக்கமே இல்லைடான்னு சொல்லியும் கேட்கல. ஃபஸ்ட் டைம் சாமி தூக்கிறதுக்கு கூப்பிட்டு போனான். ஆனால் இந்த பக்கம் இருந்தாலும் மூஞ்சி தெரிஞ்சிருக்கும், அந்த பக்கம் போயிட்டேன் மூஞ்சி தெரியல ஒழுங்கா. தனியாக தெரியுதா பாடி ஷேப்பு. மணி ஒரு 6:30க்கு மேலே அளவு குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பார்க்குறது வந்து பெரிய அளவுன்னு சொல்லுவாங்க, தாடையில் குத்துறது. அப்புறம் 108 அளவு, நாக்களவு, முதுகில் அளவு குத்தி தேர் இழுப்பாங்க, அது ஒன்று. அல்லையில் குத்துவாங்க. முன்னெல்லாம் எங்கள் அப்பா குத்துவார் 108 அளவு. இப்போது அது வந்து உடம்பு சுற்றி வந்து சுற்றியும் வரும். 108 ஊசி குத்துவாங்க. இப்போலாம் குத்துறது இல்லை. கோவில் அளவு குத்திட்டு ஊரை சுற்றி வருவாங்க. அதை என்னால் எடுக்க முடியல, ஏன்னா போலீஸுக்கு சமைக்கிறதுக்கு டைம் ஆச்சு. 8:30க்கெலாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும். நீங்கள் அளவு குத்துறதை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். பை பாய். ஐயோ நேரம் மூஞ்சிலே ஏறி இருக்கும். இறக்கிட்டாங்கய்யா. யார் இப்போ வச்சுட்டா? அம்மாவா பிடிச்சிருக்கா? கொஞ்ச நேரம் காயிட்டுமே. ம் கூடாது, யாராவது வச்சிருக்கணும். காட்டு காட்டு, கை காட்டு. நல்லா இருக்கா? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அரவான் களபலின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, போரில் ஜெயிக்கிறதுக்கு காளியோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் ஒரு பலி கொடுக்கணும். அதுக்காக வந்து அரவான் வந்து தன்னையே வந்து பலி கொடுப்பார். அதுதான் அரவான் களபலி. இதில் என்னென்னா, இது அரவானுக்கு பதில் ஆட்டை தான் பலி கொடுப்பாங்க. அப்புறம் அதில் நடந்த கதையெல்லாம் பாரதமாக பாடுவாங்க. எந்த வருஷத்துக்கும் இல்லாத வெயில் இந்த வருஷம் போட்டு கொளுத்துது. மக்கள்லாம் நிஜமாக எப்படி தான் நிற்கிறாங்கன்னு தெரில. நான் கொஞ்சம் நேரம் கூட வெளியில் போயிட்டு வீடியோ இருக்குங்களா, திரும்பவும் இந்த பக்கம் க்ரௌடுக்கே வந்துட்டு நேரில் நின்று தான் இருந்தேன். அவ்வளோ வெயில் ஹெவியாக இருந்துச்சு. அரவான் களபலி முடிஞ்சதும் அடுத்தது காளி கோட்டை இடித்தல், அர்ஜுன் மாடு திருவல், இந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும். பட் என்னால் இந்த வருஷம் எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. நான் திரும்பவும் வந்து லஞ்சு சமைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு நான் போயிடுவேன். அடுத்த வருஷம் இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டீட்டெயிலாகவே நான் எடுத்து போடுறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல அப்படின்னு இன்னொரு காரணம், சமைக்கிறத தாண்டி சொந்தத்தில் ஒரு ரொம்ப நெருங்கிய சொந்தத்தில் ஒரு சித்தி டெத் ஆகிட்டாங்க.
அது வந்து தீ மிதிக்கிறதுக்குள்ளேயே எடுத்தாகணும் பிரதத்தை. அதனால் எல்லாம் அவசர அவசரமாக அங்கே போயிட்டோம். முடியறதுக்கே வந்து அந்த ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் 2000 ரூபாய். எம்.கே. முத்து பட்டாணி கடை ஆதி ஓட்டுநர் 2000 ரூபாய். எம். கோபி அருணாச்சல் ஜிம் 2000 ரூபாய். அப்புறம் ஈவினிங் போல் தீமிதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் போகலை. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் மாமாவோட பையன் வந்து அவனோட ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜ் தான். நம்ம அந்த டெத்தை விட்டே வெளில வரல, அதாவது அந்த மைண்டை விட்டு வெளில வரலன்னு சொன்னேன். நான் 2018-19 அதாவது எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து பிறந்ததுக்காக வேண்டிக்கிட்டு நானும் அண்ணனும் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் வச்சுருக்கேன். அண்ணன் அடிக்கடி வச்சுருக்கு போல், நான் ஒரே ஒரு டைம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பயம். அது முடிச்சுட்டு ஆர்கெஸ்ட்ராவுக்கு வந்து போன வருஷம் வந்து இவர் வந்து இந்த ஒரு பேர் இன்னும் இளையராஜானா ஆந்தங்குடி இளையராஜா. இந்த வருஷம் வந்து இவர் மூக்குத்தி முருகன். விஜய் டிவியெல்லாம் பார்த்து பாவம் அவர் கெட்டப் போட்டு பிச்சைக்காரன் மாதிரி கட்டுருக்காங்க. ஆள் கொஞ்சம் பார்க்குறது நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்கிற கோட் சூட்லாம் போட்டுக்கணும். நான் ஆரம்பத்துலேயே சொன்னால தீபாவளி பொங்கலோட எங்கள் ஊர் திருவிழா தான் ஏற்பட்டு இவ்வளோ க்ரௌடு லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அவ்வளோத்தையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஊரில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றதுக்காக. ஓகே மக்களே, இதோட இந்த வருஷம் இதை முடிச்சுக்கிறேன், திருவிழாவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்க ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு உங்கள் சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை பை. வெக்கமா இல்லை?